உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக மிக முக்கிய காரணமாகிறார். அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு பலனெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்ரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதுபோல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல நிறைய வக்கர கிரகங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும். நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும். அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும், சில பேருக்கு கெட்டதா இருக்கும். நிறைய பேருக்கு சில நேரங்கள்ல கெட்ட மாற்றங்களை இந்த வக்கர கிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது. அது போல இந்த சனி பகவான் வக்கர கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கார். நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா, அவர் வந்தாவே 7.5 சனி வந்தா பிரச்சனை வரும், அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும், அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும், இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம். அது போல இந்த சனி பகவான் இப்ப வக்கர கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்க போறாரு. நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடக ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில வரப்போறார். அவர் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில தான் இருக்க போறாரு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு தான் எண்ணற்ற பலன்களை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கடந்த 2.5 ஆண்டுகள்ல அஷ்டம சனியில பாதிக்கப்படாத கடகராசி அன்பர்கள் யாருமே கிடையாது. முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள்ல உச்சத்துல அடையக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. நிறைய பேருக்கு அவமானங்கள், குடும்பத்துல பிரிவினை, சண்டை சச்சரவு, கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு, சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகங்கள், தப்பான பழக்க வழக்கங்கள், அது மட்டும் இல்லாம உடல்நிலையில பாதிப்பு. உடல்நிலை பாதிப்பு பாத்தீங்கன்னா குடும்பத்தையே ஆட்டி படைச்சிருக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு ஆபரேஷன் ஆக்சிடென்ட் இல்லாத கடகராசி என்பது யாருமே கிடையாது. நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த வேலை இழக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்டோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வேலையை இழக்கும்போது வாழ்க்கையில ஏண்டா இப்படி ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய கடகராசி என்பதுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளோட வாழ்ந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி சில நிவர்த்திகளை கண்டிப்பா கொடுக்க போகுது. எந்தெந்த விஷயத்துல நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த கடன் பிரச்சனைல இருந்து விடுதலை சார். மெயினா இதை சொல்லுங்க சாமி, போதும் எனக்கு இந்த பிரச்சனைல இருந்து நான் வெளில வந்துட்டாவே எனக்கு பெரிய லெவல்ல நான் வாழ்க்கையில ஜெயிச்சா மாதிரி. கடனுடைய உச்சத்துல இருக்கேன், எதை விற்கிறது, எதை பண்றது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே விற்கிறதுக்கே எதுவுமே இல்லை, நான் சம்பாதிச்சுதான் கட்டணும் கடனை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கவங்களுக்கு அந்த சம்பாத்தியம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல என்ன பண்ணலாம்னா, வேலையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அந்த வேலை மாற்றம் பண்ணிக்கலாம், அதுல ஒன்றும் டவுட் கிடையாது. நீண்ட காலமா ஒரு கம்பெனில இருக்கீங்க, வேலைக்கு முயற்சி பண்றீங்க, கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த எந்த ஏஜ் கேட்டகரிலாம் இருக்கலாம் பார்க்காதீங்க. சார் நான் எனக்கு 45 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் யார் சார் வேலை கொடுப்பா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, கிடைச்சா போறீங்க. எல்லாம் என்ன இருக்கு, ரொம்ப தேவையில்லாம யோசிச்சு தான் குழப்பி போய் தான் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. அந்த நிலையில முதல்ல வெளில வாங்க. வேலை மாற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா உறுதியா ட்ரை பண்ணுங்க. நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டம்.
அதற்கான முயற்சிகளை நிறைய பண்ணுங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, எந்தெந்த கண்ட்ரி போகலாம், அதுக்கான வாய்ப்புகள் என்ன தேடுங்க. தேடினீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். அதே போல சில பேர் வந்து வேலையே இல்லாம இருக்கு, வேலை வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு சார், எனக்கு 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சுன்னு சொல்றவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் உறுதியா வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல நிறைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் முடக்கம் இருந்தது, பணம் வரல சார், கடன் அதிகமாகி போயிடுச்சு, ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்கினேன், இப்ப ப்ராப்பர்ட்டியும் மீட்க முடியல, தொழிலையும் வெளில வர முடியல, இந்த மாதிரி சூழ்நிலையில சில பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்ப பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். என்ன பண்ணலாம்னு யோசிங்க. யோசிச்சு அதுல இருந்து வெளில வாங்க. இடம் விற்க முடியுமா அப்படின்னு பாருங்க. இடம் கண்டிப்பா விற்கும், வீடு விற்கும். அதனால உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனைகள் தீரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பணம் வர வேண்டி இருக்கும், அந்த பணத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்கரகதியில இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு, திடீர் யோகங்கள் உண்டு. அப்ப திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன? வராத பணம் திடீர்னு வரும். நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. திடீர்னு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்பயோ சொல்லி வச்சிருப்பீங்க, அவங்க என்கிட்ட பணம் இருக்கு, இப்ப நான் இன்வெஸ்ட் பண்றேன் உங்க பிசினஸ்ல அப்படின்னு சொல்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதற்கான முயற்சிகளை எல்லாமே இந்த கடகராசி என்பவர்கள் செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல இந்த கடகராசி என்பவர்கள் தொழில்ல ஒரு மாற்றம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ வேற ஏதோ ஒரு பிசினஸ் மைண்ட்ல உங்களுக்கு இருக்கும், அதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இந்த நேரம். அதுக்கு மட்டும் உங்க சுயஜாதத்தை ஒரு வாட்டி பாத்துங்க. ஏன்னா நிறைய கடகராசி என்பவர்கள் தப்பு பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வராத பிசினஸ், சில பேருக்கு வந்து கடன் வரக்கூடிய நேரத்துல பிசினஸ் பண்ணிருப்பீங்க, சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் அந்த பிசினஸே பண்ணக்கூடாதுன்னு உங்க ஜாதகத்துல இருக்கும், அவங்க பிசினஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல எப்பவுமே இருக்கும். இப்படிதான் நிறைய பேர் மாட்டுவாங்க. அதுல இருந்து வெளில வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் நீங்க பாக்கணும். சும்மா அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு புலம்பிக்கிட்டே மனசுக்குள்ள இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு காலகட்டத்தை தப்பான முடிவுகள் எடுத்துருவீங்க, பிரச்சனை பெருசாக்கிடுவீங்க. அமைதியே இருங்க. வேலை மாற்றம் பண்ணலாமா, பிசினஸ் மாற்றம் பண்ணலாமா, நம்ம என்ன தீர்வு அப்படின்னு யோசிச்சு அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்தீர்களானால் கடகராசி என்பவர்களுக்கு இந்த வக்கர கதி பயிற்சி சூப்பரான பயிற்சி, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சிறப்பா வாழ போறீங்க. அதுல நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். அதே போல இந்த கடகராசி என்பவர்கள் உடல்நிலை பாதிப்புல இருப்பீங்க பாத்தீங்களா, ஏற்கனவே ஆபரேஷன் ஆனவங்க, ஏற்கனவே பிபி பிரச்சனை, சுகர் பிரச்சனை, அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா இந்த சனி பகவான் வக்கரமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திடீர்னு ஏதாவது உடல்நலங்கள பாதிப்புகளை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தை திருப்பி செக்அப் பண்ணிக்கிங்க. ரொம்ப அசால்ட்டா இருக்காதீங்க. ஏற்கனவே நமக்கு எல்லாம் சரியா போச்சு, நம்ம சில பேர்லாம் மாத்திரை எல்லாம் குறைச்சிருப்பீங்க, டாக்டர் பார்க்கறதெல்லாம் விட்டுருப்பீங்க. ஒத்தனை வாட்டி சார் பார்க்கறது டாக்டரை, காசு தான் போயிட்டே இருக்கு, காசு போக தான் செய்யும். ஆனா பிரச்சனைகள் அதிகமா இருந்தா அதை யாரு பார்க்க போறா, நீங்க தான் பார்க்க போறீங்க. அதனால அதுல இருந்து கொஞ்சம் கவனமா இருந்து உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாக்கிரதையா இருங்க. இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது, இது ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய முக்கியமான பதிவு. அதனால நீங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பா டாக்டர் செக்அப் பண்ணி தான் ஆகணும், அதுல டவுட்டே கிடையாது. சின்ன சின்ன அசௌகரியங்கள் புதுசா யாருக்கா வந்தா கூட உடனே டாக்டர் செக் பண்ணுங்க. தேவையில்லாத அலட்சியப்படுத்தாம இருப்பது சிறப்பு. அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்பட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ஒண்ணு பேச்சுவார்த்தை மூலமா நிவர்த்தி அடையலாம், இல்ல கோர்ட்டு கேஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு நிவர்த்தி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பது செய்வது சிறப்பு. அந்த கடகராசியில நீங்க யாராவது திருமணத்துல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா பேசி தீர்க்க முடியும் அப்படின்னா பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் உறுதியா உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த கடகராசி என்பது செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல நீண்ட காலமா திருமணம் ஆகல அப்படின்னா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல வக்கரமாறாரு. அப்ப சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல வக்கரமாகும் போது என்ன, கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். சில பேர் டைவர்ஸ் எல்லாம் ஆகி பிரச்சனை எல்லாம் பெரிய லெவல்ல போய் இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கீங்க. இந்த சனி பகவான் மாறல இருந்து சில பேருக்குலாம் வந்து பிரச்சனை எல்லாம் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னா இல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதற்கான முயற்சிகளும் இந்த கடகராசி என்பது செய்து கொள்வது சிறப்பு. முக்கியமா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுங்க. அதுவும் முக்கியமா கடகராசில இருக்கீங்க, பூச நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் வந்தே தீரும். அங்க ஒரு கட்டி இருக்கும், சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப டாக்டரை பாத்தீங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. அதனால ஒரு குழந்தை பேர் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஒரு அருமையான யோகம். நீங்க அது படிக்கிற மாணவர்களா இருக்கீங்கனாலும் பரவாயில்ல, புதுசா வேலை தேடுறீங்கனாலும் பரவாயில்ல,
இல்ல ஏற்கனவே வந்து வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார் கிடைக்கலனாலும் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணினா உறுதியா உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் எஸ்டமஸ் வெளிநாடு போய் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. அங்க போய் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு விசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாம ஏதோ ஒரு டெம்பரரியான வேலை பார்த்துலாம் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெர்மனண்டா உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு போய் மாட்டிக்கிட்டு வேலை கிடைக்காம அங்க இருக்கிற சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கும். மாறி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி போயிருப்பீங்க, அங்க ஒரு சூழ்நிலை மாறி இப்ப அங்க இருந்து வெளியும் வர முடியாம லோன் அதிகமா வச்சுட்டு இருக்கீங்க, வேலையும் இல்லாம ஏதோ ஒரு டெம்பரரி வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வேற ஏதாவது கண்ட்ரி மாறலாமா இல்ல இங்கேயே கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு. வேலை வாய்ப்பும் கிடைக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நீண்ட காலமா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை பாத்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்கள் ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ்ல இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க திடீர்னு வேலை போயிருக்கும். நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க, திடீர்னு வேலை போயிருக்கும், லே ஆஃப் பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை. அதே மாதிரி அங்க ஒரு குடும்பத்துல தகராறு, அங்க ஒரு குழந்தைங்களால பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு நிவர்த்தி இருக்கு. அந்த பிரச்சனைகள் முடிவதற்கான சூழ்நிலை உண்டு. ஒரு வேற வேலை கிடைக்கும், குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்குலாம் அந்த உடல்நிலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லி அசால்ட்டா இருக்காதீங்க. வக்கர கதியில இருக்கனால திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்கு, ஜாகிரதையா இருங்க. அதே போல கடகராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள்னு சொல்லக்கூடியது இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை. அது வந்து பாத்தீங்கன்னா அடித்தடி தகராறுல இருந்து போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு கேஸு, பூர்வீக சொத்துக்காக, கணவன் மனைவி பிரச்சனைக்காக, இல்ல குடும்ப தகராறுனால, இல்ல ஏதாவது இடம் பிரச்சனைனால இதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த இதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி சொத்து விற்கல, சொத்து விற்க முடியல, இடம் விற்க முடியல, அதெல்லாம் வித்தா என் பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்தீர்கள் ஆனால் கண்டிப்பா அந்த இடம் விற்கும், சொத்து விற்கும். அதன் மூலமாக ஒரு நிம்மதி பெருமிச்சு, அப்பாடா என் பிரச்சனை தீர்ந்துடான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கடகராசி என்பதற்கு இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மொத்தத்துல கடகராசி என்பதற்கு எல்லாமே சிறப்பு, அதுல டவுட்டே கிடையாது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். ஒரு கிரகம் வக்கரமாகும் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம், உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு, இல்ல மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும், அதே ராகு தசை, கேது தசை, சில பேருக்கு சனி பகவானுடைய தசை, சில பேருக்கு வந்து சுக்கிர தசையே பிரச்சனை எல்லாம் கொடுக்கும். அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலா வேணும் அப்படின்னா அதுல ஒரு 51 பக்கம் நீங்க நோட்ல எழுதுனா என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமோ அதுல 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க, நோட்லயும் எழுதி தரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்னு டீட்டெயிலா நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.